guys, welcome back to Tamilponnu channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Tamilponnu channelல பாத்தீங்கன்னா ஒரு blue with ஒரு red shadeல இருக்க ஒரு bridal makeup look தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த bridal makeup பாத்தீங்கன்னா நம்ம எதனா ரிசப்ஷனுக்கு வந்து கண்டிப்பா wear பண்ணிட்டு போலாம். இந்த plain saree பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா சல்ட்ரியா இருக்கு. இது கூடவே ஜுவல்லரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஜுவல்லரிஸ். வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். இன்னும் நம்ம தமிழ் பொண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாக்மி 95லேருந்து ஒரு அக்வா ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கின்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளூ ஹெவன் பிராண்ட்லேருந்து ஒரு ப்ரைமர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டூடியோ பர்ஃபெக்ஷன் ப்ரைமர். கொஞ்சமாக எடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா நம்மளுக்கு நார்மலாக எங்கெல்லாம் வந்து ஆயில் கிரியேட் ஆகுமோ ஸோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ப்ளூ ஹெவன் வந்து ப்ரைமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிலிகான் பேஸ்ட் ஒரு ப்ரைமர் ஒரு டீசோன் ஏரியாவில் வந்து எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். எலேகல் ப்ரோல இருந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு கரெக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் நம்ம எங்கெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுவோமோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிம்பிள்ஸ் டார்க் மார்க்ஸ் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ண மாதிரி டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனே நீங்கள் போகலாம். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து அண்டர் ஐ ஸ்கின்ல வந்து டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். ஆரஞ்சு கரெக்டர் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேனோ ஸோ அங்கெல்லாம் வந்து என்னோட கையாலே எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆரஞ்சு கரெக்டருக்கு செட் பண்ணுறதுக்கு ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து ஒரு பனானா பவுடரை எடுத்திருக்கேன். இந்த பனானா பவுடர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பனானா பவுடர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளாக வாங்கக்கூடிய ஒரு ரேஞ்சாக இருக்க ஒரு ப்ராடக்டாக இருக்குது. கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து ஒரு பவுடர் ப்ரஷ்ஷால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா டேப் பண்ணிட்டு ரொம்பவே லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கன்சீலர் வந்து செட் பண்ணிட்டு இது கூடவே வந்து இந்த மாதிரி பவுடர் நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப லைட் ஹேண்டா அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணும்போது என்னன்னா நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம மேக்கப் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் ஆகாமலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்ல வந்து ஆயில் வந்து வரவே வராது, ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நல்லா என்ன பண்ணிக்கிறேன்னா லைட் ஹேண்டா நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மேப்ளின் நியூயார்க்ல இருந்து ஒரு ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு வந்து ஒரு பம்ப் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கையால் எடுத்து தான் பிளெண்ட் பண்ணணும். இந்த மேப்ளின் நியூயார்க் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் தான் இது. என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா 338 எடுத்திருக்கேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் டாப் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபவுண்டேஷன் லைட்டாக எடுத்து நல்லா வந்து ஒரு டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நம்ம ஆரஞ்சு கரெக்டர் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ வந்து அது வந்து நம்ம எல்லாமே வந்து மிக்ஸ்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி வந்து டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஸ்பஞ்ச் வச்சு கூட நம்ம வந்து டேப் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நம்ம தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கொஷின்ஸ் கேளுங்கன்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கொஷின்ஸ் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமும் வந்து கேளுங்க. எனக்கு உங்களுக்கு வந்து என்னை பற்றி எதனா தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட கொஷின்ஸ் கேளுங்க, உங்களுக்காக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நான் கன்சிலர் பார்த்தீங்கன்னா மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு ஏஜ் ரிவைன் கன்சிலர் எடுத்திருக்கேன். இந்த கன்சிலர் எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கன்சிலர். ஆரஞ்சு கரெக்டர் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாமல் கன்சிலர் வச்சு என்ன பண்ணுறேன்னா அந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் இந்த கன்சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்லா டார்க் சர்க்கிள்ஸுமே வந்து ஈஸியாக வந்து ஹைட் பண்ணிடும். நம்ம ஃபேஸ் ஹைலைட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா கேரமல் அப்படின்ற ஒரு ஷேட் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டஸ்கி ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா 144 வந்து ஈஸியாகவே வந்து நல்லா ஒரு மேட்சிங்காக இருக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண சேம் ப்ரஷ்ஷை வச்சு கன்சிலர் நல்லா வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் சேம் வந்து நல்லா ஒரு டேபிங் மோஷன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிலர் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகுது.
ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு 2 டேப் தான் பண்ணுறேன் நான். ஸோ அந்த டேப் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே பிளெண்ட் ஆகுது. இந்த கன்சீலர் பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக இந்த கன்சீலர் பற்றி தனியாக ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ண மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சேம் பனானா பவுடர் எடுத்து என்னோட அண்டர் ஐஸை வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் என்னோட ஐ ஷேடோஸ் வந்து எதுவுமே எனக்கு வந்து ஃபாலோ அவுட் ஆகக்கூடாதுன்றனால இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாரியர் பாரிஸ்லேருந்து ஒரு காஜல் எடுத்திருக்கேன். ஸோ வந்து காஜலை வச்சு நம்ம எப்படிடா வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவீங்க நீங்கள் நினைக்கலாம். ஸோ நான் வந்து புதுசாக இப்போ ட்ரை பண்ணுறேன். நம்ம காஜல் என்ன பண்ணுவோம்னா லைட்டாக வந்து நம்ம அந்த ஷேப்புக்கு எட்ஜஸ்ல இருந்து எனக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஹேர்ஸ் இல்லையோ அங்கே மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு ஒரு ஸ்பூலியால என்ன பண்ணிக்கலாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். 2 ஐப்ரோஸ்மே ஃபில் பண்ணியாச்சு. ஐ ஷேடோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிகாகே பேலட்ல இருந்து ஒரு க்ரீஸ் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த க்ரீஸ் ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் பிங்க் டோன்ல இருக்க ஒரு ஆரஞ்சு கைண்ட் ஆஃப் ஒரு ஐ ஷேடோ. ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஃபிளாட் டாப் ப்ரஷ் வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸஸ் எடுத்துட்டு என்னோட க்ரீஸ்ல மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் க்ரீஸில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய சாரீ பார்த்தீங்கன்னா ரெட் மிக்ஸ்டு ப்ளூன்றனால என்னோடய க்ரீஸ்லேயே வந்து அந்த ரெட் டைப்பில் இருக்க ஒரு ஷேட் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்னர் அந்த எட்ஜஸில் கூட என்ன பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து ஒரு கிளாக் வைஸ் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவுட்டர் வி எட்ஜஸ்ல அப்ளை பண்றதுக்கு NYVலேருந்து ஒரு ஐ பென்சில் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்றேன்னா என்னோட வந்து அந்த விங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த விங்கோட எட்ஜஸ்ல வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு விங் மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த விங்ல இருந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன். நான் லைன் ட்ராப் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா எட்ஜஸ்ல வந்து அதோட உள்ள மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபில் பண்ணிக்கிறேன். நான் சேம் பேலட்ல இருந்து ஒரு ரெட் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ரெட் ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் டைப்ல இருக்க என்னோட பிளவுஸ் கலர் இது. இதை வந்து கையால எடுத்துக்கிறேன். ஸோ கையால எடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா பிளாக் ஐ ஷேடோ அப்ளை பண்ண பக்கத்துல என்ன பண்ணிக்கிறேன் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ரெட் ஐ ஷேடோ அப்ளை பண்ணிட்டு அந்த பிளாக் ஐ ஷேடோ நம்ம ரெட் பர்கண்டி ஷேடோ வந்து மிக்ஸ் ஆகிருக்கணுன்றதுனால நல்ல ஒரு பென்சில் ப்ரஷ்ஷால என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த எட்ஜஸ் மட்டும் அந்த ஷார்ப் எட்ஜஸ் மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னர் ஐலிட்ல அப்ளை பண்றதுக்கு ஹிலாரி ஹியூடா பேலட்ல இருந்து நல்லா ஒரு டார்க் ஒரு கோல்டன் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த கோல்டன் ஷேட் பார்த்தீங்கன்னா செம்மவே வந்து ரொம்ப க்ரீமியான ஒரு ப்ராடக்ட் கையிலே எடுத்துக்கிறேன். ஸோ கையிலே எடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட இன்னர் லெட்ல மட்டும் அழகாக அப்ளை பண்ணிக்கிறேன். செம்மவே வந்து ரொம்பவே பிக்மெண்டடான ஒரு ஐஷேடோ இது. கண்டிப்பாக இந்த பேலட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கோல்டன் ஐஷேடோ அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு இந்த ரெட் ஐஷேடோ கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட கையாலே எடுத்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். 2 கலருமே வந்து நம்மளுக்கு ஈவன் அவுட்டாக இருக்க அதோட எட்ஜஸ்ல மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீஸ்ல வந்து எல்லா ஷேட்ஸுமே வந்து ஈவன் அவுட்டா பிளெண்ட் ஆகிருக்கிறதுக்காக சேம் ஹிலாரி ஹூடா பேலட்ல இருந்தே ஒரு நல்ல ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஃபிளாட் டாப் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால எடுத்து என்னோட க்ரீஸ்ல மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ண 3 ஷேட்ஸுமே வந்து ரொம்பவே வந்து ஈவன் அவுட்டா இருக்கும். ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஐலைனர் பார்த்தீங்கன்னா மியூசிக் வால்ல இருந்து ஒரு லாங் வியரிங் ஐலைனர் ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஒரு டார்க் ப்ளூ கலர்ல இருக்கு ஒரு ஐலைனர். நல்லா வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ்ஷால வந்து லைட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ லைட்டாக எடுத்துட்டு எக்ஸஸ் எல்லாமே வந்து அந்த சேம் வந்து அந்த ஜெல் லைனர்லேயே வந்து எக்ஸஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட சாரீ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ன்றனால இந்த வந்து ஜெல் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் ஜெல் லைனர். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஜெல் லைனர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ப்ளூ லைனர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லைனர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ ஜெல் லைனர் மேலே நம்ம வந்து ஐலைனர் யூஸ் பண்ணும்போது என்னோட ஐயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகா ஷேப்பா இருக்க மாதிரி தெரியும். ஸோ வந்து வாட்டர் லைன் கீழேயும் பார்த்தீங்கன்னா சேம் வந்து ப்ளூ காஜல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஜல் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன்ற ஒரு பிராண்ட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். இந்த காஜல் வந்து நல்லா வந்து ஒரு டார்க் ஒரு ப்ளூ கலர் நல்லா வாட்டர் லைன் கீழேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஐ மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா மஸ்காராஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன் ஃபால்ஸ் லாஷஸ் இல்லாமல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்டோர் செஞ்சுக்கலாம். ஸோ கான்டோருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஃபா கலர்லேருந்து ஒரு கான்டோர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு வார்ம் டோனாக இருக்கும். நார்மலாக நம்ம கான்டோர் எங்கெல்லாம் அப்ளை பண்ணிப்போமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு கான்டோர் ப்ரஷ்ஷால் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிவ் அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சீக்கிரமாகவே வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் என்னோட சேனல் யாரா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். இன்னும் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஷ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர்ஃபீல்லேருந்து ஒரு பேலட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா ஒரு வார்ம் டோனில் இருக்க ஒரு ஆரஞ்ச் ஷேட் எடுத்திருக்கேன். நல்லா வந்து ஒரு குட்டி ஒரு பவுடர் ப்ரஷ்ஷால் எடுத்து நல்லா வந்து ஸ்மைல் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவுமே ப்ளஷ் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நம்ம சிரிச்சுட்டே அப்ளை பண்ணும் போது நம்ம சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம வந்து ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோயியாக இருக்க மாதிரி தெரியும். ஹைலைட்டர் போட்டுக்கலாம். ஹைலைட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஹைலைட்டிங் பேலட் எடுத்திருக்கேன். இந்த பேலட்டோட ஷேட் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அப்படின்ற ஒரு பேலட். நல்லா ஒரு ஃபேன் ப்ரஷ்ஷால் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு எக்ஸஸ் எல்லாம் நல்லா டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஹைலைட்டர் வந்து நல்லா ஒரு ஸ்மைல் பண்ண மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹைலைட்டிங் பேலட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்மவே வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். நம்ம ஹைலைட்டிங் நார்மலாக எங்கெல்லாம் பண்ணுவோமோ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணும் போது என்னோட நோஸ் மட்டுமே வந்து அழகாக வந்து ஷார்ப்பான எட்ஜஸாக இருக்கும். லிப் லைனர் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து ஒரு லிப் லைனர் எடுத்துக்கிறேன். இந்த லிப் லைனர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஃபேவரட்டான ஒரு லிப் லைனர். நல்லா வந்து ட்ரா பண்ணிக்கலாம். டஸ்கி ஸ்கின் டார்க் ஸ்கின்னாக இருக்கீங்களா, ரொம்பவே வந்து எக்ஸாக்டான ஒரு மேட்சாக இருக்க ஒரு லிப் லைனர். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு டார்க் ஒரு ரெட் ஷேட் எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான். இந்த ரெட் ஷேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிக்மெண்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிப்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு க்ளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கும். லிப்ஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பொட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ளூ வேரியண்ட்டான மேக்கப் லுக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த பிரைடல் மேக்கப் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி என்னோட பிரைடல் மேக்கப் எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம தமிழ் பொண்ணு சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானாக இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு பிரைடல் மேக்கப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் கைஸ். நான் தான் உங்கள் ஷீபா பேசுகிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் கைஸ்.